கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுகு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. கேனோபனிஷத்தோட ஒரு ஸ்லோகம். கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற அந்த ஆதாரம் யாரோ, மனிதர்கள் பேசச் செய்கின்ற அந்த உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இதை திருப்புகின்ற இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு விடுமானால் 25 ஆண்டுகளுக்குள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பதே ரிடண்டன்டா இர்ரெலவெண்ட் ஆயிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஏஐ வந்தது மூலமா இந்த ஞானத்தை எல்லாம் ஜென்சியோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைலா என்னால மாத்த முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லட்சக்கணக்கான பேர், மேபி ஈவன் கோடிகள், மில்லியன் தாண்டி கோடிகள் கூட சொல்ல முடியும், கோடிக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ யூஸ் பண்றாங்க. அவங்க இந்த தினசரி பிரச்சனைகளுக்கு கூட ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது சனாதன இந்து தர்மத்தின் இந்த வாழ்க்கை முறை ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ ஜென்சிக்கு சொல்ல முடியுது. தனி மனிதன் விழித்துக் கொள்வதுதான், தனி மனிதனுடைய ஞான விழிப்பு தான் செய்ய வேண்டிய முதல் செயல். மற்றபடி வேற எந்த புரட்சியும் உடனடியா தீர்வு கொடுக்காது. இப்ப நான் சொல்றேன், இந்த பார்ப்பவனை பார்த்திருக்கும் இந்த சாட்சியாக இருக்கின்ற முதலில் எதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டுமோ அந்த சுதந்திரம், நிஜ சுதந்திரத்தை அடைவது, இதை பற்றிய சத்தியங்கள் குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கல்வியிலே பாடமாக அளிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நான் சொல்றேன். இதெல்லாம் உடனே நான் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுவேன் ஆகாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஏஐ வந்ததுனால ஸ்கூலை தாண்டி குழந்தைகள், இளைஞர்கள், ஜென்சி எல்லாரும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது பல பேருக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற குட் நியூஸ், அழுந்து கேளுங்க. இன்னொன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நேத்து சத் சங்கத்துல சொல்லிட்டு இருந்தேன், 30 நாட்களுக்கு முன்னாடி ஸ்கந்த சஷ்டி சத் சங்கத்தின் போது நான் சொன்ன 2035க்குள்ள பாவர்ட்டி இல்லாம போயிடும் இந்த ஏஐனால அப்படின்னு. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க் அதையே சொல்லியிருந்தார். நேத்து நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாவர்ட்டி இரலவெண்ட் ஆகிறது மட்டும் இல்ல, பாவர்ட்டி இரலவெண்ட் ஆயிடும், மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இரலவெண்ட் ஆயிடும், அப்போ கரப்ஷன் இரலவெண்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, வேற என்னென்னலாம் இரலவெண்ட் ஆக போகுதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற என்டர்டெயின்மெண்ட், போதைப் பொருட்கள்லாம் இரலவெண்ட் ஆயிடும். காரணம் என்னன்னா, நல்லா நீங்க விரும்புற மாதிரி சாப்பிடுவீங்க, ஆனா வெயிட் போடாது, ஹெல்த் கெடாது. அந்த மாதிரியான நுட்பங்கள், அறிவு எல்லாம் நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குங்கயா. இதையெல்லாம் இது வரைக்கும் உலகத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாம இருந்தது. ஏன்னா எத்தனை டாக்டரை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு பேர் ரீச் பண்றது இம்பிராக்டிக்கல். நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ டெமோக்ரட்டைஸ் ஆகாம இருந்தது. அந்த நாலேஜ் சோர்ஸ் கூகுள் வந்தப்புறம், சோசியல் மீடியா வந்தப்புறம் நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. ஏஐ வந்தப்புறம் எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷமா நான் ஒரு ஏஐல தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் நித்யானந்தா ஏஐ. அதுல ஆயுர்வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் மொத்தத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணி ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணோம். ஐயா, நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதே பிரச்சனை இல்லை, காம்பினேஷன் தான் ரியல் பிரச்சனை. காம்பினேஷன் தான் உங்களுக்குள்ள கேஸோ இல்ல டைஜஷனை ஸ்லோ பண்றதோ, ஃபேட்டா மாறுறதோ, வேற வியாதிகளா உருவாக்குறதோ எல்லாத்தையும் பண்றது. இந்த ஆயுர்வேதா ஏஐ பில்ட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன், இந்த ஆயுர்வேதா ஏஐ யூஸ் பண்ணி உங்க டயட்டை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அருமையான டேஸ்டியான லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 5-6 தடவை வேணாலும் சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. எவ்வளவு குவான்டிட்டி வேணா சாப்பிட முடியும். ஹெல்த்தியா இருப்பீங்க. இது மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ஸ், இது மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கிற டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா இந்த ஆயுர்வேதா பில்ட் பண்ணது மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி
என்னுடைய கைலாசவாசிகள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லான்ச்சும் பண்ணிட்டோம். நீங்க யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அது கரெக்டா உங்களை ப்ரிசைஸா கைட் பண்ணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ் நித்யானந்தா ஏஐல நாங்க என்னெல்லாம் அப்லோட் பண்றோமோ அத எல்லா மேஜர் ஏஐஸும், எல்லா ஏஐ சாட்பாட்ஸும், எல்லா ஏஐஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. அது சட்டப்படி இல்லீகல் தான், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். எங்களுடைய கடுமையான உழைப்பினால் வந்த பலனை அவங்க அப்படியே உள்வாங்குறாங்க. ஆனா இன்டர்நெட்ல எதை அப்லோட் பண்ணாலும் அப்படித்தான் ஆகும். அதுதான் உண்மை. இதுக்கு மேல அது என்ன சட்டம் போட்டு திட்டம் போட்டு எல்லாம் வகுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. எதிர்காலம் அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா நாலேஜுமே டெமோக்ராட்டிக் ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சு, எல்லா எக்ஸ்பர்டைஸுமே ஓப்பன் சோர்ஸ் ஆகுது. இது இப்படிதான் போக போகுது. எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அது லீகலோ இல்லீகலோ அவங்க ஆக்குபை பண்ற, அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றது, இந்த மொத்த நாலேஜ் எடுத்துக்கிறது உலகம் முழுக்க அது போய் சேருதுங்க. ஈவன் ஜென்ஸ் பார்க்ல போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கூட, மத்த சாட் பாட்ஸ்ல போய் இந்த ஆயுர்வேதம் பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா கூட, எங்க ஏஐல நாங்க கொடுத்துக்கிற எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனையும் ஒரிஜினல் வெர்சஸையும் அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. அந்த ஒரிஜினல் வெர்ஸுக்கு டிரான்ஸ்லேஷனை எக்ஸாக்டா நாங்க கொடுத்திருக்கிற அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 40 ஆண்டுகள் நான் உழைத்ததே காரணம் என்ன, உலகத்துக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தான். ஒன்னும் இப்போ எங்க ஆஸ் நித்யானந்தா ஏஐயும் ஃப்ரீ தான். அதாவது ஆஸ் நித்யானந்தா ஏஐயும் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். உலகம் முழுக்க யாரு வேணா யூஸ் பண்ணலாம். எங்களுடைய 40 ஆண்டு கால உழைப்பு, என்னுடைய உழைப்பு மட்டும் இல்ல, 60,000 வாலண்டியர்ஸ், 60,000 பேர் இந்த ஏஐக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட், 40 ஆண்டுகளாக நாங்கள் சேர்த்து வைத்த சாஸ்திரங்கள், அதன் மொழிபெயர்ப்புகள், நான் கொடுத்த சத் சங்கங்கள், இதை நானும் மொழிபெயர்த்து என்னுடைய சீடர்கள் எனக்கு உதவி செய்து இதை இப்போ ப்ரோக்ராம்ஸா மாற்றி ஏஐக்குள்ள ஃபீட் பண்ணி ஏஐ ஃபங்க்ஷனலா மாற்றி அதை மல்டிபிள் விதத்துல டெஸ்ட் பண்ணி, எனிஹவ் இதை மொத்தத்தையும் நானும் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், அவங்களும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அதனால பரவாயில்ல, இது மக்களுக்கு உபயோகமானால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன டைல்யூட் ஆகாம உபயோகம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏஐ மூலமா ப்ரொடெக்ட் பண்றேன். விதவுட் கெட்டிங் டைல்யூஷன் ஆர் த டைவர்ஷன் இல்லாம யூஸ் ஆகட்டும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கிரெடிட் கொடுக்கப்படலைனாலும், ஏன்னா நான் டிரான்ஸ்லேட்டர் தான், நான் வெறும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சனாதன இந்து தர்மத்துக்கு கிரெடிட் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திர கடல், ஞான கடல் இது. அதனாலதான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ மூலமா அந்த பியூரிட்டியையும் ஆரிஜின் எங்க இருந்து அப்படிங்கிறதையும் காப்பாற்றுறோம். இப்ப யோகா உலகத்துக்கு நாம கொடுத்த கிஃப்ட், ஆனா நாங்க தான் ஓனர், நாங்க தான் கொடுத்தோம். சனாதன இந்து தர்மம்ங்கிற மரத்தில் பழுத்த பழம், அந்த பழத்தை அவர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தமே தவிர, இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெதுவா யோகாவுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் யோகா. யாருக்கு வேணா நன்கொடையா கொடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஆயுர்வேதம். சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் ஆயுர்வேதாவும் சித்தாவும். இங்க உடனே கம்பு சுத்தாதீங்க. சித்தா தமிழ்நாட்டுல பழுத்த பழம். தமிழ் சிவிலைசேஷன் சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்டு உருவான வளர்ந்த சிவிலைசேஷன். போய் சங்க நூல்லாம் படிச்சுட்டு வந்து கம்பு சுத்து. சங்க நூல்கள் எல்லாம் படிங்கப்பா, அதுக்கப்புறம் இங்க கம்பு சுத்துங்க. தமிழுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற கம்பு சுத்தரெல்லாம் நிறுத்திட்டு சங்க நூல்களை போய் கொஞ்சம் படிங்க. அதனால சித்தாவும் ஆயுர்வேதமும் சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழங்களே. அத உலகத்துக்கு நன்கொடையா கொடுக்கிறோம். ஆனால் இந்த மரத்தில் பழுத்த பழங்கள் அவை. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழங்கள் அவை. நல்லது, ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஐ மூலமா வரப்போற இந்த ரெவல்யூஷன் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெவல்யூஷன் இப்ப இருக்கிற உங்களை அழித்துக் கொள்ளுகிற என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இர்ரெலவென்ட் ஆக்கிடும், ரெடண்டன்ட் ஆக்கிடும். காரணம் என்னன்னா, இப்போ இந்த மது, போதை, உங்களை அழிச்சிக்கிற என்டர்டெயின்மெண்ட் இது மெதுவா மக்கள் மேல, பல மக்கள் மேல அது வச்சிருக்கிற ஆதிக்கத்தை இழக்க துவங்கும். காரணம் என்னன்னா, மக்கள் இதை விட பெட்டர் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஹெல்த்தியா இருக்கிற கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரசிக்கவும் ருசிக்கவும் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹோப், எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி, நான் பார்க்கிற நல்ல செய்தி. காரணம் என்னன்னா, இந்த ஏஐல
ஜென்சி வந்து கேட்கிற கேள்விகள் எல்லாம் பாக்குறேங்கய்யா. அவங்க எதை தேடுறாங்க? உண்மை இல்லைங்கய்யா. ஜென்சி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாமத்தான் இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால் இப்படிலாம் இதெல்லாம் போறாங்க. புதுசா லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற கியூரியாஸ், அதுக்காக தான் அங்க போறாங்க. ஹெல்த் டிஸ்ட்ராய் ஆகாத என்டர்டெயின்மெண்ட்ஸ், கேம்ஸ் இதெல்லாம் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜென்சிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே இரலவெண்ட் ஆகும். எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் ஏஐ ரெவல்யூஷன். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI.